Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவிக்கு எந்தவித பேக்கெட் மசாலாவும் சேர்க்க போறது இல்ல. நம்ம வீட்லயே சூப்பரான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரெசிபியை செய்ய போறோம். சரி வாங்க இந்த அருமையான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சினமன் ஸ்டிக்கு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2, கிராம்பு 3 சேர்த்துக்கலாம். கடைசியாக கிரேவி நல்லா கலராக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைனா நீங்கள் சாதா காஞ்ச மிளகாவை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ண மசாலாவை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த சூடோடையே 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லியை பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் ஆகிடும். அதனால் இந்த சூடோடே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட அளவை உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா வெளியில் வந்துடுச்சு. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பட்டாணி, கேரட், பீன்ஸ், கேப்சிகம், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம சீக்கிரமாக குக் ஆகாத வெஜிடபிள்ஸ் அதாவது பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸை சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்சிகத்தையும் பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா வெஜிடபிளையும் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் எந்த காய்கறிகள் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பட்டாணியையும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 to 2 minutes நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸில் நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகும். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெஜிடபிள்ஸோடு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் தேவைன்னா செக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வர ஆரம்பித்ததும் பேனை கவர் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ரொம்பவே கலர்ஃபுல் அண்ட் டெலிஷியஸான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
கார்னிஷிங்காக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி இன்னும் க்ரீமியாகவும் திக்காகவும் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கர்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசைக்கு யூஷுவலான சைட் டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோம்மேட் மசாலாவில் செஞ்ச இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.